ஹாய்ங்க, ஜாலியாக நான் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் பிரியாணி செய்ய போகிறேன் வாமா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அறக்க பறக்க வந்தால் அவங்க ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு வதக்கிட்டாங்க. அப்புறம் தக்காளி போட்டுட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டாங்க. அப்புறம் அந்த அது பேர் வந்து ஐயோ புதினாவை போட்டு வதக்கிட்டு அப்புறமா லெக் பீஸ் போட்டாங்க. லெக் பீஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு கிண்டிட்டு அப்புறமா தயிரை கொஞ்சம் ஊற்றி சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க என்னோடய ஹஸ்பண்டு. சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு தயிர் ஊற்றி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த மசாலாலாம் போட்டாங்க. அது என்ன மசாலா தெரியலங்க. பிரியாணி மசாலா, அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் வேறு ஏதோ மசாலாலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதை பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்படியே சாப்பிடணும் போல் இருந்தது. அப்புறம் அவங்க மெஷர் பண்ணி வச்சுருந்த அளவு தண்ணியை எடுத்து அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டாங்கங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உப்பு காரம் பார்க்கணுன்றதுக்காக சால்ட்டு அப்புறம் காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. அப்புறம் தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்த உடனே ஊற வச்சுருந்த அரிசி எடுத்து அதில் போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு தம் போட்டாங்க. அப்புறம் அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் வந்து தம் போட்டாங்க. தம் போட்டுட்டு அப்புறமா திறந்து பார்த்தா சுட சுட நம்மளுக்கு சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. அப்புறம் அது மேலே அப்படியே கொஞ்சமாக அந்த நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சுட சுட அப்படியே சிக்கன் பிரியாணி போட்டு சாப்பிட்டிங்கன்னா லெக் பீஸோடு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா வந்து லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் ஊற்றுனாங்க. அது நான் பார்க்கவே இல்லை. லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் ஊற்றிருந்தாங்கங்க. பிரியாணி வந்து அந்த சிக்கன் லெக் பீஸோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. இதை விட நல்லா பெட்டராக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.